to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் அப்புறம் Amazonல மேக்கப் ரிலேட்டட் ஹால் மாதிரி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் ஐட்டம் வந்து ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு அதோட ரிவ்யூவோட சேர்த்து பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்கேயும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. இன்னைக்கு நான் லிப்ஸ்ல வேர் பண்ணியிருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா பெலோரால இருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இதோட ஷேட் வந்து ஹேசல் நட், பட் ஆனால் பார்க்கறதுக்கு மாவிஷ் பிங்க் ஷேடா இருக்கு. இதுதான் இந்த ஷேட். அமேசான்ல இப்போ மெகா ஃபேஷன் வீக்கெண்ட் சேல் போயிட்டு இருக்கு. மே மந்த்ல எல்லா வீக்கெண்டும் ஒரு சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸ்க்கும் பர்சனலுக்கும் நான் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்க வந்து இந்த சேல்ல வாங்கிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் வந்து பாருங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஹால்லே என்னோட ஃபேவரட் பை. இது வந்து எல்லா இதுலயும் வந்து டேப் ஒட்டி இருக்கு. இதுதான் ஓலென்ஸோட லென்ஸ். இதுதான் எடுத்திருந்தேன். இது வந்து மந்த்லி லென்ஸ். இந்த ஷேட் வந்து ரஷ்யன் வெல்வெட் ப்ரௌன். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஷேடு தான். இது வந்து 1300 rupees கிட்ட வந்தது. ஆனால் நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ரிவ்யூஸும் படித்தேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. நான் வந்து நியூ ஷீக் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது வந்து இப்போ இந்தியாவில் அவைலபிளாக கிடையாது. ஸோ அதனால நான் யூஸ் பண்றேன்னா நீங்க யாரும் கேட்குறீங்கன்னா என்னால் லிங்க்ஸும் ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால வந்து இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். இது வந்து செம கம்ஃபர்டபுளா இருக்கு. போட்டோன்னே வந்து ஈஸியா கண்ணில் ஒட்டி கம்ஃபர்டபுளா இருக்கு. இரிட்டேட் ஆகுறது எதுவுமே இல்லை. அண்ட் எனக்கு தண்ணியும் ரொம்ப வரல. எனக்கு தண்ணி எப்பயுமே நிறைய வரும். ஆனா அது வந்து இப்போ லென்ஸ்க்கு ரிலேட்டடா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இட்ஸ் சோ கம்ஃபர்டபுள். ஃப்ரெஷ் லுக்ல இருந்த லென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா சுத்தி வந்து ஒரு டார்க் ப்ரௌன் இல்ல பிளாக் கலர் ஒரு ரிம் மாதிரி தெரியும். இந்த மாதிரி லென்ஸ்ல அது கிடையாது. ஓ லென்ஸ்ல நான் இப்ப பார்த்த வரைக்கும் அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து உங்க மேக்கப் லுக்கே வந்து அப்படியே இப்படி மேல தூக்கிட்டு போகும். இப்ப நான் போட்டிருக்கிறதே வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். இந்த லென்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இதுவா தெரியுது. இந்த லென்ஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால உங்க மேக்கப்பை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு லென்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு அடுத்து கிரே கலர் வாங்கி பார்ப்பேன். நான் வந்து ப்ரௌன் பிக் பண்ணேன். ஏன்னா எப்பயுமே வந்து ப்ரௌன் ஒரு சேஃபர் கலர் இல்லையா. எனக்கு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ப்ரௌன்ஸ் வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டும். அதனால நான் ப்ரௌன் ட்ரை பண்ணேன். கிரே கலர் போயிட்டா ரொம்ப இதா இருக்குமோ, 1300க்கு வாங்குறோம் அப்படின்னு நான் பொறுமையா இருந்தேன். ப்ரௌன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்த வாட்டி நம்ம கிரே ட்ரை பண்ணலாம். அப்படியே கிரீன் கலர், ப்ளூ கலர் வாங்க மாட்டேன் ப்ராபப்ளி. அதுல என்னென்ன கலர் இருக்கோ அதை ஒன்னொன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி நைஸ். கொஞ்சம் ப்ரைஸி, ஆனாலும் நீங்க வந்து இது மந்த்லி லென்ஸ் அப்படின்றதுனால அடிக்கடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி கேஸ்ல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து டப்பாவோட வரல. அவங்க அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், அந்த ஒரு டப்பா கூட கொடுக்கல. இது நான் வேற ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கினதுக்கு இந்த கேஸ் வந்து ஃப்ரீயா வந்தது, அதில் போட்டு வச்சிருக்கேன். அடுத்த ஐட்டம் வந்து இந்த டீடைலிங் ப்ரஷ் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலா வந்து பெயிண்டிங் ப்ரஷ். இதை நான் வந்து ஐலைனருக்கு வந்து எடுத்தேன். நான் வந்து ஆல்ரெடி என்ன வச்சிருக்கேன்னா நெயில் ஆர்ட்டுக்கு வாங்கின ப்ரஷ் தான் ஐலைனருக்கு வச்சிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற வேணும். அது கொஞ்சம் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. அதனால வேற ஏதாவது புதுசா அப்கிரேட் பண்ணி பார்க்கலாம், எது செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு திருப்பி வாங்கலான்னு பார்த்தேன். இந்த இது மூணுமே ஒரே ப்ரஷ் தான், ஆனா 3 இது வர மாதிரி. இது வந்து நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இந்த ப்ரஷோட டிப் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதனால வந்து நீங்கள் ஜெல் லைனர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு அழகாக விங் போடுறதுக்கு இல்லை முன்னாடி இன்னர் கார்னரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் ஆக்சுவலாக ஜெல் லைனர் வச்சு ட்ரை பண்ணாதான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் சோஃபார் எனக்கு பிடிச்சிருக்கு. இது 3 தான் வந்து அடுத்தது ஐலைனர் ப்ரஷஸ். அடுத்தது வந்து மேக்கப் பவுச்சஸ் வாங்கியிருந்தேன். இப்போ என்னோட பிரைடல் வேனிட்டி அதுக்கு வந்து தனியாக செக்ரிகேட் பண்ணி அதை நம்ம அதுக்கப்புறம் திறக்கவே வேணாம். ஏன்னா ஒரு வாட்டியும் நான் வந்து பிரைடல்ஸ் போகும்போது இங்கேருந்து எடுத்து மாற்றி ஒரு பெரிய பேக்கிங் போராட்டமே நடக்கும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரைட்ஸோட பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதனால வந்து எல்லாமே தனியா வச்சாச்சு. ஓகே, இது பிரைடலுக்குன்னு வச்சுக்கலாம், இது நம்மளுக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ். இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, உங்களுக்கு கலர்ல இருக்கு இல்லையா, அதனால உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ டிரான்ஸ்பரண்டா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தேன். பேக்ல இந்த மாதிரி மேக்கப் பவுச்சஸ் இருக்கு. அது கொஞ்சம் ப்ரைஸி.
இதே மாதிரி அமேசான்லயே வந்து சீப்பரா இருக்கு, எதுக்கு நம்ம அவ்வளோ காஸ்ட்லியா வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் இது எடுத்தேன். இது வந்து செட் ஆஃப் 3 பவுச்சஸ் இருக்கும். இது உள்ள நான் வந்து எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். அதனால வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேக் அந்த செட்ல. இது வந்து இந்த மாதிரி இது என்னது ஸ்ட்ராப்பே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதனால உங்களுக்கு கிளியரா தெரியும் உள்ள என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது. இன்னொன்று வந்து இதோட ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி ஓப்பன் கிடையாது. நம்ம நார்மல் சூட் கேஸ்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்கே மேலே தான். இதில் வந்து என்னோட ஜேம்ஸ் சார்ல்ஸ் பேலட் இருக்குல்ல, அதுவே உள்ள போயிடுச்சு. அதுதான் எந்த ஒரு பவுச்லையும் பத்தாது எனக்கு. அதுவே உள்ள போயிட்டனால ஒரு பெரிய இது. இந்த பவுச்ல தான் நான் எல்லா ஃபேஸ் பேலட்ஸ் ஐஷேடோ பேலட்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பவுச். இதில் அடுத்தது வந்து ஒரு மீடியம் பவுச். இதில் வந்து மிஸ்சலேனியஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பொட்டு புக்கு, அப்புறம் வந்து அந்த பஃப்பு, ஸ்பஞ்சஸ், அடுத்து வந்து குட்டியாக ஒரு டவல். இது வந்து சும்மா இது வேணும் வைப் பண்ணோம்னா அதுக்கு. இது வந்து என்னோட ஸ்பஞ்சோட என்னது போட்டு வைக்கிற இடம், வெட் வைப்ஸ் அது இதுன்ட்டு உள்ள இருக்கு. இதுல தான் வந்து என்னோட லென்ஸ் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே மிஸ்சலேனியஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த இதில் போட்டிருக்கேன். இதில் நல்ல இடம் பிடிக்குது. இன்னும் நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம அந்த சிசர் போடுறது அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. இது வந்து 399 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். அண்ட் லாஸ்ட் பவுச் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே குட்டி. இதில் வந்து என்னோட ஐ பிக்மெண்ட்ஸு, கிளிட்டர்ஸு, கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இதுக்குள்ள வச்சிருக்கேன். பார்க்க வந்து கொஞ்சோண்டு தான் தெரியும், பட் ஆனால் திஸ் இஸ் ஆல் ஐ நீட். இதை அப்படியே வச்சிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட பிரைடல் வேனிட்டி கிட் டூர் அதில் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஐ டோன்ட் திங்க் நான் வந்து அந்த வீடியோ போடுவேன், இப்போதைக்கு போடுவேன் அப்படின்ற ஐடியா இல்லை. ஏன்னா நான் இன்னும் வந்து கிட்டு வந்து பில் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை தான் சொல்லுவாங்க, நான் இன்னும் பில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனாலும் வந்து எனக்கு தெரியல நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்து சொல்லலாமா சொல்லுவேனா அப்படின்றது கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் என்ன இவ கொஞ்சம் சீன் போடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து நான் கஷ்டப்பட்டு படிச்சு இதெல்லாம் பண்ணி எல்லா நாலேஜும் கெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஈஸியா வந்து காட்ட முடியாது இல்லையா, அதுக்காக. இதுவும் வந்து இந்த பவுச்சும் டாப்ல தான் ஓப்பன் ஆகுது. இதுவும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. இதுல வந்து நீங்க லிப்ஸ்டிக்ஸ் ஃபுல்லா கூட லைக் நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா சொல்றேன், உங்களோட லிப்ஸ்டிக்ஸும் ஃபுல்லா இதுல வச்சுக்கலாம். இது வந்து நல்ல வர்த்தான பர்ச்சேஸ். நான் வந்து பார்த்துக்கலாம் எப்படி குவாலிட்டி இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒன்று வாங்கினேன், ஒரு செட் மட்டும். இது எனக்கு சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினா வந்து எனக்கு இந்த சைஸ்ல இன்னொன்று தேவைப்படும், ஆனா இது மட்டும் தனியா வராது. ப்ராபப்ளி நான் இன்னொன்று வாங்குவேன். இன்னொன்னுத்துல வந்து ஹேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதுல செக்ரிகேட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ வில் சே எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து இது ஒன்று வாங்கினேன். இது இன்னைக்கு தான் வந்திருந்தது. இது வந்து டிஸ்போசபிள் டவல்ஸ். அதெல்லாம் ஒன்று எடுத்து என்ன சைஸ் இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்கொயர்ல இருக்கும். இது ஆக்சுவலி எதுக்குன்னா ஏதாவது நம்ம துடைக்கணும் அப்படின்னா துடைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரைட்ஸுக்கு வந்து இங்க ஃப்ரண்ட்ல லைக் அந்த பிளவுஸ்ல ஃபவுண்டேஷனோ மேக்கப்போ படாம இருக்கிறதுக்காக இது எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது நல்லா உங்களுக்கு இதுவா திக்கா தான் இருக்கு. ப்ராடக்ட்ஸை வைக்கிறீங்க கீழே அங்க எதுவும் வந்து இடம் ஒழுங்கா இல்லை அப்படின்னாலும் இதை நீங்க விரிச்சிட்டு வைக்கலாம். சோயா இது வந்து டிஸ்போசபிள் அப்படின்றதுனால இது எடுத்தேன். இதுல எத்தனை பீஸ் இருக்கு அப்படின்றது தெரியல, நான் சைட்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து அடுத்த ப்ராடக்ட். இப்போ அடுத்தது வந்து இந்த பிரஷ் செட் எடுத்திருந்தேன். என்கிட்ட நிறைய பிரஷஸ் இருக்கு அப்படின்ட்டு தெரியும். இப்போ நான் வந்து பிரஷ்ஷை ஃபுல்லா பிரிச்சுட்டேன். அகெயின் பிரைட்ஸுக்கு அப்படின்ட்டு எனக்கு அப்படின்னு ஃபுல்லா பிரிச்சுட்டேன். அதனால வந்து இப்போ பாதிக்கு மேல வந்து குறைஞ்சிருச்சு. இந்த பிரஷ் செட் பார்த்தேன், அதனால எனக்கு இந்த மாதிரி பிரிசில்ஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால ட்ரை பண்ணலாம்னு எடுத்தேன். இந்த பிராண்ட் பேர் வந்து பிஎஸ் மால் அப்படின்ட்டு. இது வந்து என்னடா பேரே வித்தியாசமா இருக்கு, ஆனா பிரைஸ் வந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். இது வந்து எல்லா பிரஷஸும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா பேக்ல வந்தது. இந்த மாதிரி மெட்டல் ப்ளூ கலர்ல வந்து பிரஷஸ் இருக்கு. பிரிசில்ஸ் வந்து எல்லா பிரஷஸ்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் என்ன சொல்றது, பவுடர்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி பிரிசில்ஸ் இருக்கிற பிரஷஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியா பிளெண்ட் ஆகும். நம்மளுக்கும் வந்து ஸ்கின்ல படும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதுல வந்து டோட்டலா 14 பிரஷஸ் இருக்கு. எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக்டா இருக்கு. இதுல இருக்கிற இந்த ஐஷேடோ பிளெண்டிங் பிரஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும் நீங்க பிளெண்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி இந்த ப்ரஷஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி லாஸ்ட் அந்த டிரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்டிங் இருக்கும். இதில் உங்களுக்கு பெரிய ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுதான்.
எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து ஆப்வியஸா மூஞ்சில வந்து யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ பெருசா இருக்கு. பாடியில இங்கெல்லாம் வந்து பிரைட்ஸுக்கு யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அந்த ஷிம்மர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கழுத்துலலாம் நம்ம பவுடர்ஸ் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இது அடுத்த பெரிய ப்ரஷ் வந்து இது வந்து நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கரெக்டா இருக்கும். ஃபுல்லா நீங்க வந்து ஃபேஸை செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா ப்ரஷும் காட்ட முடியாது, நான் கொஞ்சம் ப்ரஷஸ் மட்டும் காட்டுறேன். இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு இந்த பிரிசல்ல ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, யூஸ் பண்ணாதான் தெரியும். நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன். நம்ம அடுத்த மேக்கப் டியூட்டோரியல்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரஷ், டேப்பர்ட் பவுடர் ப்ரஷ். இது வந்து நம்ம கண்ணுக்கு கீழே இங்கே செட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷஸ் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து நீங்க ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆனா அதை விட வந்து கண்ணு கீழே செட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரஷ் செட். அடுத்து என்னோட ஃபேவரட் பிராண்ட்ல இருந்து இன்னொரு ப்ரஷ் செட் எடுத்திருந்தேன். இது வந்து DUCARE அப்படின்ற பிராண்ட். நிறைய பேர் வந்து என்கிட்ட செல்ஃப் க்ரூமிங்க்கும் சரி பிரைடல் பர்பஸ்க்கும் வந்து ஏதாவது ரொம்ப அஃபோர்டபுளான ஆனால் நல்ல குவாலிட்டி ப்ரஷஸ் ஏதாவதுனா ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா நான் இந்த பிராண்ட் தான் சொல்வேன். இது செம்மையா இருக்கும். நான் பிரைடல் அந்த ப்ரஷ் செட்லயும் வந்து கொஞ்சம் DUCARE ப்ரஷஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்கும். அதனால இவங்க இதுல வந்து இன்னொரு செட் வாங்கி ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இது வந்து பெரிய ப்ரஷ் செட், நிறைய இருந்தது. 34 37 நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன் ப்ரஷ், ஐ ஷேடோ ப்ரஷ் அப்படின்ட்டு நம்ம அதை ஒட்டி. இது ஒண்ணு நல்லா இருந்தது. நான் எந்த ப்ரஷ் செட்லயும் இப்படி பார்க்கல. பேக்ல வந்து ஐ திங்க் 12,000 கிட்ட நம்ம அந்த செட் வாங்குவோம், அதுக்கே வந்து ஸ்டிக்கர் கொடுக்கலாம். அடுத்து சேம் ஒரு ப்ரஷும் வந்து இந்த மாதிரி கவர்ல வந்து ஃபுல்லா ராப்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக்ல வந்து ப்ரஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரஷ்லயும் வந்து கொடுத்துருவாங்க என்ன ப்ரஷ் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணும்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா அதுலயே இருக்கு. இது வந்து பஃபர் ப்ரஷ் அப்படின்னு போட்டிருக்கு. இது நீங்க ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நீங்க வந்து பிளஷும் அப்ளை பண்ணிக்கலாம். பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ இந்த ப்ரஷஸ் வச்சே இதோ கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபுல் மேக்கப் வந்து முடிக்கலாமா, என்னோட ஒரு ப்ரஷும் தொடரல. நான் இந்த ப்ரஷஸ் வச்சே நான் வந்து 3 வாட்டி நினைக்கிறேன், 3 வாட்டி நான் மேக்கப் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச அளவுக்கு டென்ஸா இல்லை, ஆனாலும் வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு. கான்டோர் ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்றதுக்கு. அண்ட் என்னோட ஃபேவரட் ப்ரஷ் வந்து இது கண்ணுக்கு கீழே நம்ம வந்து செட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இதுவும் வந்து சூப்பரா இருக்கு. அந்த செட்ல இருந்தது இல்லையா, அதை விட இது கொஞ்சம் வந்து டென்ஸா இதுவா இருக்கு. இது வந்து சூப்பரா இருக்கு. பேக்ல நான் வந்து இப்படி செட் பண்றதுக்குனே ஒரு ப்ரஷ் வாங்கினேன் தனியா, ஒரு 500 பீஸ் போல. அதே மாதிரி தான் இது இருக்கு. அதை விட இது கொஞ்சம் சைஸ் வந்து குட்டி, அவ்வளவுதான். அப்புறம் வந்து உங்களுக்கு ரியல் ஹேர் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் ப்ரஷ். இது வந்து நீங்க கண்ணுக்கு கீழே பிளெண்ட் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா இங்க வந்து அந்த கன்சீலர்லாம் எதுவும் போடுறீங்க ஐப்ரோ கிட்ட, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஐ ஷேடோ ப்ரஷஸ் அண்ட் நோஸ்ல வந்து ஷேட் பண்றதுக்கு ப்ரஷ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல நிறைய ப்ரஷ் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, டீடைலிங்க்கு அப்படியே வச்சிருக்கேன். கொஞ்சம் ப்ரஷஸ்லேயே நான் வந்து லுக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் இந்த ப்ரஷ் செட் வந்து சூப்பரா இருக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணலாம். வந்து செல்ஃப் க்ரூமிங் உங்களுக்கு செல்ஃபா போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டே போதும். உங்களுக்கு வந்து எல்லாமே பவுடர்ஸ்க்கும் க்ரீம் ப்ராடக்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே சேர்த்தே வந்து இதுல இருக்கு. வர்த்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ப்ரஷஸோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யா, இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். என் குரலுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இருக்கு.